ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுபாமி கார்னர். நம்ம வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் மூவ் பண்ணிவிட்டு மாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஈஸியாக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் அட்ஜஸ்டபிள் ஃபர்னிச்சர் மூவர்ஸ். இந்த மூவர் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சைஸில் இருக்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதனால் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஈஸியாக மாப் பண்ணலாம். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 250 kgக்கு மேலே வெயிட் தாங்கும். இதில் குஷன் ஹோல்டு இருக்குது. இது லாக்கபிள்ன்றதுனால நம்ம வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணும்போது மூவ் ஆகாது. இதில் 24 வீல்ஸ் இருக்குது. வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸில் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த குஷன் இருக்குது. இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்டாண்டு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே செட் ஆகிடும். இந்த வீல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நமக்கு மாப் பண்ணும்போது ஈஸியாக மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் பண்ணி வச்சிடலாம். எவ்வளோ ஹெவி ப்ராடக்டாக இருந்தாலும் ஈஸியாக மூவ் பண்ணி நம்ம வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். நாங்கள் இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே இந்த மாதிரி இருக்க ஒன்று எடுத்து இன்னொன்றுக்குள்ளே அழகாக விட்டுட்டு நம்ம இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். இது போல் தான் இதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டாண்டு ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ப்ராடக்டை வைக்கும்போது நம்ம ஃப்ளோருக்கும் ப்ராடக்ட்க்கும் நடுவில் நல்லா கேப் கிடைக்கும். நம்ம பெருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இருக்க இந்த லாக் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. நம்ம அவ்வளோ ஈஸியாலாம் லாக்கை எடுக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம லாக் பண்ணிட்டோம்னா நம்ம மூவ் ஆகிடுமோ அப்படின்ற பயம்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேணுன்னும் போது இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதனோட லென்த்தை நம்ம 32 இன்ச் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். பை ஃப்ரெண்ட்ஸ்.